ஹாய் கைஸ், அனைத்து நல்ல உணங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலகாலத்தால் எந்திரிச்சோன்னே ட்ரீம் கிரிக்கெட் அப்டேட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோன்னே எஸ் வந்துருச்சு. சரி, அப்டேட் தான் வந்துருச்சு. அப்டேட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எம்பிஸ் கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு 200 எம்பி கொடுத்துருந்தாங்க. என்ன நல்லா இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வேர்ல்டு கப் இருக்குன்னாங்க. அப்புறம் டிஆர்எஸ் சிஸ்டம் ஃபைனலி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிளேயிங் 11 நம்மளாலே சூஸ் பண்ணிக்க முடியும். குவிக் பிளேயில் மட்டும்தான் சூஸ் பண்ணிக்க முடியும்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் யாராச்சும் இப்போ அவுட் ஆகிட்டு போகணும், அதுக்கடுத்து வர பேட்ஸ்மேனை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும்னாங்க. அதை பார்த்தோன்னா நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு வழியாக கொடுத்துட்டிங்களாடா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்கோம், கமெண்ட்ரியில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்டேட் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயத்தை நோட் பண்ணணும் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, அப்படியே ஓப்பன் பண்ணி தான் உங்கள்கிட்ட காட்டினுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ண விஷயம் என்னென்னா, அதில் பார்த்தோன்னா நான் ஸ்குவாடு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு போய் பார்க்க போனேன். அது ஸ்குவாடு சேஞ்ச் பண்ண முடியுதா அப்படிங்கிறதான் பார்க்க போனேன். மெயினாக எடுத்தோன்னே குவிக் பிளேயில் ஸ்குவாடை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சேஞ்ச் பண்ண முடிஞ்சது. அதாவது பார்த்தோம்னா ஐபிஎல் ஆகட்டும், இன்டர்நேஷ்னல் டீம் ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஸ்குவாடை சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது. நம்ம தேவையான பிளேயரை ஸ்வாப் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன விஷயத்தில் பார்த்தேன்னா, T20 வேர்ல்டு கப் இருந்துச்சு. அதுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு டைமண்ட் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை நான் கொடுக்கல. அப்புறம் மேட்ச் ஆஃப் த டேன்னு சொல்லி ஐபிஎல் நடக்கும்போது இருந்துச்சுல்ல, அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. மேட்ச் ஆஃப் த டே மல்டிப்ளேயர் கொடுத்துருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் மல்டிப்ளேயருக்கு. அதையும் கொடுத்து கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணி பார்த்தேன். எஸ், கேம் ப்ளே கொஞ்சம் ஸ்மூத் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் ஸ்குவாடு சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. டிஆர்எஸ் நான் விளையாண்ட வரைக்கும் டிஆர்எஸ் பார்க்க முடியல. பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் ஷார்ட் வீடியோவில் போடுறதையே. நெக்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தோன்னா, கொஞ்சம் கமெண்ட்ரியில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கிராஃபிக்ஸ் வைஸ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. கேம் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு பெரிய அப்டேட் வந்தால் கேம் சூப்பராகவே மாறிடும்னு நினைக்கிறேன். கேம் இப்போதைக்கு சூப்பராக மாறிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரெய்லரில் விட்ட மாதிரி அந்த கேம் ப்ளே மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, அடுத்த பேட்ஸ்மேன் மெயினாக அதுதான். நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டு போகும்போது அடுத்த பேட்ஸ்மேனை நம்மளாலே சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அது கொஞ்சம் நேரம் செகண்ட்ஸ் மாதிரி ஓடுது. தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பவுலர் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், அதே மாதிரி பேட்ஸ்மேனே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஃபைனலி இவங்க அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி அப்டேட் தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலி வந்துருச்சு. அதே மாதிரி ஜெர்சிஸ்லாம் இன்ஃபேக்ட் சூப்பராகவே இருந்துச்சு. இந்தியன் ஜெர்சியில் மட்டும் ஏதோ சதி பண்ணிட்டாங்க. மற்ற டீம்ஸில் நான் செக் பண்ண வரைக்கும் ஜெர்சிஸ் நல்லாவே இருந்துச்சு. எஸ்பெஷலி ஸ்ரீலங்கா, சவுத் ஆஃப்ரிக்கா ஜெர்சி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்தியா ஜெர்சியில் மட்டும் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா ஜெர்சியும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்னென்ன நோட் பண்ணீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லியும் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இத்தோட விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய். பை கைஸ்.